சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்ம. சத்தியம்னா உள்ளது, இஸ்னஸ். நம்ம எல்லாரும் நான் இருக்கிறேன். ஞானம் வேண்டாம் நான் இருக்கிறது எனக்கு தெரியும். இது ரெண்டும் நமக்கு சிரம் ஒன்றுமே இல்லை. ஆனால் மூணாவது கண்டிஷன் அனந்தம் சொன்னால் இன்ஃபினிட், எல்லையற்றது. நான் இங்கே இங்கே நான் எல்லையற்றது இல்லை, எல்லைக்குள்ளானே இருக்கும். ஏன் நம்மட என்ன சொல்லுவாங்க, எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனா ஆசை கொண்டேன் சிவமே. அந்த காதலி நாள் உரி என்னது மற்ற எல்லாரும் படி என்ன இப்போ இது சத்தியம். உலகம் தோன்றிய நாளிலிருந்து மனிதன் அவன் ரெஸ்ட்லெஸ். அவன் எது கிடைச்சாலும் அதில் திருப்தி இல்லை. காண கேட்கணும் என்னண்டா, நம்ம வந்துட்டோம் அந்த பக்கம். அதில் ஒரு உபனிஷத்தில் வருது, நீ ஆத்மனை விரணாண்டா சூஸ் பண்ணு, நீ எனக்கு, அப்புறம் அவர் ஒன்று சூஸ் பண்ணுவார். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35% பிரியாணி தெரிவு செய்திருக்க மாதிரி நம்மளோட இஷ்ட தெய்வத்தை ஓகே. ஆனால் அந்த மனுஷன் நீ 100% அவரையே தெரிவு செய்யாமல் அவர் உன்னை, அந்த மனுஷன் சரியான மோசம் இல்லை. 35 வயசாகும் போட நெய்யா இன்னும் சியும் போட மாட்டேன், ஏ போட்டால் 75 போட மாட்டேன், 100 வேணும் ஓகே. என்ன இவ்வளோ வரண்டா, ஏன் மனிதன் இல்லை ஒரு தளப்பம் இதாக இருக்கிறான்டா, எங்கேயோ அதை தேடிக்கொண்டிருக்கானா. தயவு செய்து கோனாக்க அந்த காலந்து இந்த காலம் வரையும் அவன் என்னத்தை நினைச்சி தேடினாலும் அது முடியுங்க கிடைத்தது இல்லை, கிடைக்காது இல்லை ஆகும். தேங்க்யூ. எஸ் கருணை கடல் பெருகி, அதான் சொல்லுவோம், காதலினால் உருகி கனித்தமிழ் சொல்லினால் இனிதுனை அனுதினம் எப்படி பாடினரோ. கருணை கடல் பெருகி, அதான் சொல்ல எடுத்தேன், எனக்கு அனுப்பிவிடுங்க. இப்போ ஒரு 10 பேர் இது முதல் 5 பேர் அமெரிக்காவில், அவ்வளவு பேரும் இந்த உலகத்தில் என்னெல்லாம் தேடிக்கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு அது முடியுதோ கிடைத்தது. நிறைய சாதாரணம் இல்லை, நிறைய. ஆனால் அவங்க நம்மளோட பிடிச்சிக்கணும். இப்போ இது ஏன் சொல்கிறேன்டா, இப்போ நமக்கு ஏன் நம்ம இப்படி நேரத்தை குணாக்கிறோம்டா இல்லை, நாமும் தேடுகிறோம். ஆனால் நீ தேடுவது உண்டு, நீ நினைப்பது வரும். நீ நினைக்கிறான்டா பணம், பொருள், புகழ், அழகு, வீரம், வைரியம், என்ன பதவி, தெரியாது. இதான் நான் தேடுறேன். இதெல்லாம் உனக்கு கிடைத்தது. ஆனால் கிடைத்தது ப்ரோ, நீ என்ன சொல்கிற, யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், சம்திங் ராங் இல்லை. அது அதான் நீ தேடுறது. நான் சொன்ன மாதிரி சத்தியம் ஞானம் சொல்லுங்க, அனந்தத்தை தேடுற. இதை திறந்தோம்னா இன்ஃபினிட், எல்லை இல்லாதான் நீ உன்னை தான் நீ தேடுற. இன்னொன்னுக்குள்ள ஆம்பளை உங்களே சொல்லலை, அது உனக்குள்ள அது இருக்கு. அதுக்குள்ள அந்த சத்திய பொருளாகிய, இவரை கேட்ட கேள்வி, சத்திய பொருளாகிய நான் தேடுகிறேன். அம்மா வருவாங்களா, வரமாட்டாங்களா? அது போமா, அதில் போ.
மசரை எதுக்கு வாங்க, நீ உள்ளுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்க. ஓ இதில் அந்த நான் வச்சிடும். அப்போ நீ எதை தேடுறாய்? நீ தேடுறாய், ஆனால் எது உண்மையில் உனக்கு உன்னை பூரணமாக்குமோ நீ பூரணம். அதான் நீ பூரண பொருளை தேடுறாய், ஆனால் பூரண பொருள் அபூரணமான இதில் கிடைக்காது. அதான் தேடுறேன். இப்போ நீ எல்லாம் தேடுற அத்தனையும் இது அந்த முழுமையான பூரணம் இல்லை. இப்போ இதை விளங்கினா தான் இப்போ எல்லோரும் வந்துடுறாங்க இல்லையோ. ஏன் அவங்கள இதை விட்டு நம்ம கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னா, நம்ம எங்கே இருக்கிறதோ அங்கே தேடுறோம். எது உண்மையில் என்ன திருப்திப்படுத்துமோ அதை தேடுகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அவன் ஒரு இடத்துல இருக்குது, எல்லாரும் தான் இறைவன் நோக்கியே போய்கிட்டுருக்காங்க. அது அழகான வார்த்தை. யார்? ஓஷோ பெரியவங்க சொன்னவங்க. எல்லோரும் எதை செய்கிறாங்க? அவங்க என்ன வேணும்? சத்து சித்து ஆனந்தம், மற்றது இந்த என்னது சத்தியம் ஞானம் ஆனந்தம் தான் தேடும். ஆனால் அதான் தேடுறாங்கோ. ஆனால் அதுக்கு இப்போ நமக்கு தெரியுது இல்லை எங்கே அது இருக்கிறது, அது எனக்கு உண்மையில் என்ன வேணும் அது தெரியும். ஆனால் இந்த கவர்ச்சி எங்கே இருக்குண்டா அதெல்லாம் இருக்கு. இதில் எது நீ இல்லையோ, எது உண்மை இல்லையோ, எது அடைந்தாலும் நீ திருப்தி அடைய முடியாதோ அது நோக்கித்தான் கவர்ச்சி இருக்கிறது. அட்ராக்ஷன். ஏ சாதாரண நோக்கி அட்ராக்ஷன் ஒரு கவர்ச்சி இல்லை. அதான் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, ஆனால் மின்ன நோய் தான் போய்கொண்டிருக்கோம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு செகண்டு இப்படி தான் வந்து போகும் இல்லை. நீ 1000 தான் சொன்னாலும் அப்போ அதுதான் போகணும். எத்தனை விஷயத்து கொண்டு இருக்காங்க. அந்த கூல்ட்ரிங்கு, அந்த மிட்டாயி, இதெல்லாம் அவனு என்னெல்லாம் சேர்த்து என்ன செய்கிறாங்களோ அதுக்குள்ளே இதெல்லாம் சாது இன்னும். அப்போ நமக்கு விளங்கணும், நான் எனக்கு அட்ராக்ஷனாக இருக்கிற 5 விட என்ன பாயிண்ட்டுன்னா, தயவு நான் ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, நான் அந்த சுதந்திரம் வேண்டதை விடுங்க. இன்றைய பாயிண்ட்டு தலையங்கமே அது இல்லை. எதான் வேண்டா, நான் எதை தேடுகிறேன். சரியா? நான் எதை தேடுகிறேன் என்ன தெரியாது. எனக்கு உண்டு, எனக்கு கொண்டாடி வேணும், புள்ள வேணும், பேர புள்ள வேணும், பணம் வேணும், கார் வேணும், தானே நீ சொல்லணும். எனக்கு கண்டு கேட்டா அதுக்கு விட இந்த இருக்கு. நான் எதை தேடுகிறேன். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்தன. எனக்கு மாஸ்டர் நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். நான் திருக்குறளை படித்தேன். அது காமத்துப்பால், பொருட்பால், அறத்துப்பால் ரெண்டில் இருந்திருக்கோங்க. ஆனால் ஐயர் தளவு தண்டை மாற்றி இல்லை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சந்தேகத்துக்கு விடையும் கிடைச்சது. அதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்க, எனக்கு தெரியாது. அப்போ முதலாவது திருக்குறளை தொடங்குங்க. வான் சிறப்பு, கடவுள் வாழ்த்து, அப்புறம் வான் சிறப்பு, அது தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன வருது? அறம் வலியுறுத்தல். அதுக்கு முதல் வான் சிறப்பு. வான் சிறப்பு பிறகு நீத்தார் பெருமை. என்ன சொல்கிறீங்க? துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்ட. துறந்தாரன்னு நானே சொன்னேன். திருக்குறள். அப்போ நான் கண்டுபிடிக்கணும்னா நம்ம புரண்டாணியாக அடித்தாலும் அவள் தான் அடிப்பான். அப்போ துறவ பிடிப்பேச்சே வாரி துறவக்கூடாது. நானாக சொன்னேன். என்ன பற்றுக்களை விட்டவரின் பெருமையை அளந்து சொல்வது என்பது உலகில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கெடுப்பது போன்று நான் சொன்னேன். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இம்மை மறுமை இரண்டின் கூறுகளை ஆராய்ந்து அறிந்து இவ்வுலகில் அறநெறிய மேற்கொண்டவரின் பெருமையே
மிக உயர்ந்ததாகும். சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். வேதங்கள்லாம் சொல்லுது. அது அரண் வலியுறுத்தல். அப்புறம் அப்படி போகுது. அப்புறம் அன்புடைமை, அது அது போகுது. அதில் துறவு எல்லாம் முந்தானி வருது. இது நேரம் காணாது தான் சொல்கிறேன். என்ன கேள்வி அதான், இந்த மணி என் இல்லை அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் விடுத என்ன அப்படி வச்சு போனால் தானே சரி. ஆனால் எனக்கு என்ன டவுட் வந்தேன்டா, இந்த மனுஷன் சொல்லாமல் சொல்கிறார், இதை பார்த்து நீ இதுதான் வேண்டியது சொல்லியிருந்தா அடுத்தது நீ முடிக்கும். ஆனால் அடுத்து ஓகேயா எதிராக சொல்லணும். நீங்கள் நாங்கள் இன்றைக்கி கலந்துரையாடல் மைக்கெல்லாம் வச்சுருக்கோம். அறம் பொருள் இன்பம். அறம் வீடு, அறம் ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. இடையில் அறம் பொருள் இன்பம். அது தொடக்கம் என்னது அறம், கடைசி என்னது வீடு. அப்போ நீ அறத்தை உண்மையை தொடங்கினேன்டா ரெண்டதையும் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். கிளியராக சொல்லணும். நான் உண்மையாக மகேஸ்வரன் ஒரு 3 நாளாக ஐ வாஸ் டூயிங் எ ரிசர்ச். ஏனெனில் நீ எல்லோரும் தான் பார்க்குறீங்க உலகம் முழுக்க இல்லை தற்போதைய நிலையில் இல்லை மரணம் வந்து இல்லை தெரியுது. தெரியுமா உங்களுக்கு? எஸ் என்னப்பா நேற்று சொன்னா 3 மாமி துர்ராஜா மாமி அப்புறம் பாக்கியம் அவ எனக்கு உண்மையில் அம்மாவை நிறைய இருந்தாவதான் எனக்கு கஷ்டமாயிடுச்சு. நிறைய அழுதுட்டாள். அப்போ என்ன வேணா மாலை அவள் உஷார் ஒன்றும் உஷார். அப்போ நான் எதை ஆசைப்பட்டு தேடுகிறேனோ அது கிடைத்தும் என்ன எம்டி வெறுமை இல்லாட்டினியே என்ஜாய் பண்ணுறேன். கிடைக்கலண்டா ஓகே. ஆனால் நீ கிடைக்காத விட்டு கிடைக்கிற பக்கம் பாரு. உடனே கிடைக்கல, இவங்களுக்கு தேடினது கிடைத்தது, அவங்க ஓகேயா இல்லையே. அப்போ அது நீ என்ன தேடுறா என்னது சத்தியம் ஞானம் முடியும் அனந்தத்தை தேடுகிறாய். அனந்தம் வேண்டா இன்ஃபினிட் ஃபைனைட்டில் இருக்க முடியாது. நீ இன்ஃபினிட்டை தேடுறாய் எங்கே ஃபைனைட்டில். எது ஃபைனைட்? முடிவு உள்ளதில் முடிவு இல்லாத தேடுகிறாய். ஆனால் உனக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளாவது இல்லை தயவு செய்து அறிவால் பாருங்கள், நான் தேடுவது முடிவற்ற அகண்டாகாரத்தில் இருக்கிறேன். அதை தெளிவாக நம்ம வந்துடும். தெளிவாக வந்துடணும்டா ஐயா, தெளிவாக ஏம்பறோம்டா. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இந்த சர்வப்பிரியா அந்த அழகாக கேட்டு அப்படி சொன்னால், ஏய் அவன் நல்ல வசதியான குடும்பம் போல இருக்குது, இல்லை எல்லாம் ஒழுங்காக இருந்தது, எல்லாம் விட்டு ஏன் போகிறான்னு. எனக்கு எல்லாம் வேணும். என்ன எனக்கு இதெல்லாம் நீ ஒன்றா முழுதும் போகணும். எனக்கு அது துறவாராத முடியும் முழுமை. நல்லா இருந்து கேட்குறது. நானும் பார்த்தேன் உண்மையில், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது இப்போ தெரியுது. இல்லை ஒரு முழுமை பூரணம் இன்ஃபினிட். எதை தேடு இல்லை தெரிஞ்சுதான் கொஞ்சம் தெரிஞ்சது, இப்போ முழுதும் தெரியும். இப்போ தயவு செய்து நீங்கள்
ஒரு பேக்ரவுண்டில் இந்த அறிவு இருக்கும். அறம்பொருள் இன்பம் வீடு என்ன, தர்ம அர்த்த காம மோட்சம் ஒரு இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அந்த திருவியில் என்ன பண்ணண்டா, தர்மத்தை கொண்டு பொருளையும் காமத்தையும் தேடு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப்போ தர்மத்தில் நோக்கம் வீடு போகிற வெளியே சொல்லுவா பொருள் இன்பம் இல்லை. அதனால் திருக்குறள் எடுக்கக்குள்ள அதில் பாருங்க, துறவை பற்றி இருக்குது. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்ட. அப்புறம் அந்த கடவுள் வாழ்த்து இருக்கா என்ன, அருங்கட்சி. அப்போ தயவு செய்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும். எனக்கு உண்மையில் இப்போ அது தெரியாமல் எனக்கு, ஆனால் தீர்மானம் வெரி கிளியர். நான் எல்லாரையும் பார்த்தேன். மரணம் தான் கடைசியாக நடக்குது, அதெல்லாம் கிடக்குது, அவங்க போகிறாங்க. அப்போ இது வெரி கிளியர், சம்திங் ராங் சம்வேர், பட் இது ராங்னால தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கும் தயவு செய்து உங்களோட சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் மைண்டில் இல்லை இதை வினைக்கொள்ளணும். இதை நான் இருக்கிறதும் தற்போதைக்கு ஃபைனைட் என்ன இதுக்குள்ளே இருக்குது இல்லை, நான் தேடுறதும் என்னோட இருக்கிறதும் அந்த ஃபைனைட்டு முடிவு உள்ளது ஒன்று தான் தேடுறேன். ஆனால் நான் உண்மையில் தேடுவதோ முடிவில்லாத அண்டம் கடந்த பொருள் அளவிலதோ ஒரு ஆனந்த வெள்ளப்பொருள் தான் நான் தேடுறேன். அப்போ என்ன சொல்லணும், இப்போ இது ஒன்றும் நம்முடைய சமுதாயத்திலேயோ குடும்பத்திலேயோ இதுலேயோ இல்லை. அதுக்கு எதிர்மாறாக தான் அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அது. ஆனால் அவங்களோட வழியில் போனால் நீ மாட்டிக்கொண்டு முடிச்ச 86 லட்சம் பிறவிலே நீ மாட்டிக்கொண்டு முடிச்சாய் இல்லை. இப்போ இந்த பிறவியாவது அற்புதம். ஒரு மாணவன் யூனிவர்சிட்டியோ காலேஜோ போகிறானோ காலேஜில் படிச்சுட்டுருக்கான். சுவாமி விவேகானந்தர் புத்தகம் படிச்சுட்டுருக்கான். அதில் 84 லட்சம் பிறவியை நீ பண்ணினாய், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஒரு பிறவியாவது இதுக்கு கூட ஒரு பிறவியை அப்போ இவ்வளோ மட்டும் நொண்டாவது தியாகம் பண்ண இதுக்கு என்று அவர் சொன்னோடனே அவன் அப்படியே நேர புத்தகம் தூக்கிட்டு எங்கள் ராமேஸ்வரம் மிஷன் வேலூர் மட்டுக்கு போயிட்டான். அந்த தலைவர்கிட்ட, சாமிஜி நான் துறவியாக போகிறேன். டே அப்படி ராங் வித் என்னடா, அவன் படித்து முடித்தார் யூனிவர்சிட்டி எல்லாம் வர என்ன யூஆர் ரைட். நம்ம கிளியரமோ. அப்போ நம்ம எல்லோரும் இந்த பிறவியை தியாகம் செய்யும். எதுக்கு? அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோ. இப்போ முன்னுக்கு ஒரு மணியன் இருக்கான். அந்த மகேஸ்வரி சொன்னது பாம்பின் காலை பாம்பறி உண்டு. சுவாமி சிவாந்த ஒருத்தர் இருக்கார். அவர் துறவின்னு சொன்ன அர்த்தம் வேறு. ஒரு துறவியிற ஃப்ரீடம் ஜாய் அண்டு அவன் இன்ஃபினிட் நேச்சரை ஒரு துறவி தான் அறியலாம், மற்றவன் விளங்க. அப்போ பொங்குது என்ன அந்த திருப்தி மகிழ்ச்சி, ஒரு டோட்டல் ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாம். அப்போ இது இருக்கிறது தெரியாது. அப்போ நீங்கள் அதை திக்கரியாக தீர்மானம். நான் ஏன் உனக்கு உடனே சொல்லி கொண்டிருக்கேன்டா நம்ம இன்னும். அப்போ அன்னி ஒன்று சொல்லுங்க, நீ இன்னும் இந்த பக்கம் முழுதாய் வரவில்லை. இன்னும் இந்த இடத்துல யாரும் சொல்லலாம், விவேகானந்தர் அந்த புத்தகம்லாம் சொல்லியிருக்கா. ஒரு வாழ்க்கையை 84 லட்சம் பிறவியே போய் ஓகே முடியாது. இந்த வாழ்க்கையாவதுன்னு தியாகம் பண்ணி பார், அது வேர்த்தா இல்லையா? நிச்சயமாக வேர்த். ஆனால் அந்த பக்கம் நீ செய்து கொண்டே 84 லட்சம் பிறவிலையும் இல்லை பசி பாகம் தூக்கம் இனப்பெருக்கம் செய்து கொண்டே இருந்தாய். ஒன்றும் முடியுங்க. நீ எதை தேடினே அது உனக்கு கிடைக்கவில்லை. உங்களோட தலையங்கம் என்ன? எதை தேடுகிறேன், நான் எதை தேடுகிறேன், அதுதான் கேள்வி. இப்போ அம்மா ஒரு கிளாரிட்டி வருது. நான் என்ன தேடுறேன்டா, கடைசியாக போகிறா என்னை நான் தேடுகிறேன். ஆனால் நான் யாருன்னு எனக்கு தெரியாது. பாருங்கோ, சுற்றியும் சூப்பர் கொள்ளைக்குள்ள. இப்போ இந்த பாயிண்ட் என்னென்னா, இதை ஏன் இந்த தெளிவு நோக்கு வரமாட்டாதுன்னு சொன்னால், நீங்கள் இன்னமும் இல்லை பரீட்சலோகான் கர்மச்சிதான் இல்லை உலகத்தை தேடி பார்க்கல. எது வினையால் கர்மத்தால் செயலால் படைக்கப்படுகிறதோ உருவாகிறதோ அது நிரந்தரமாக இருக்காது. இதான்
பரீட்சை லோக்கான் செஞ்சதுவா தான் இல்லை அவள் எல்லாரும் அடைந்தாங்கோ ஆனால் இருக்க இல்லையே. அப்போ இதால் என்ன நடக்கண்டா, எஸ் இந்த பக்கம் இருக்கிறது இல்லை, அது தெளிவு. அதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் போய் அனுப்பினேன் நேரடியாக சொல்லணும். அதில் சத் அசத் என்று 17ஆம் அத்தியாயத்தில் வருது, ஓம் தத் சத். அதில் ஒரு காரியம் செய்யக்குள்ள ஓம் சத் சத்துன்னு சொன்னால் அது புனிதமாகுன்றார். அந்த கல்யாணமோ திருமணத்தை பற்றி இருக்காதுல்ல, அதில் அமங்கலக்கத்தில் மோசமான அமங்கலம், ஆனால் அது சத்தன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மங்களம் ஆக்கிறோன்ட்டு வருது, அனுப்பியிருக்கு. நான் இதை படிக்கவே இல்லை, பயம். படிச்சுட்டா அந்த தெரிஞ்சிட்ட பக்கத்து வீட்டில் கல்யாணம் வீட்டுக்கு போகிற அப்படி போகிறது, அவங்கள கொண்டு போனால் இங்கே எழுதியிருக்கு, அதில் நான் படிக்கணும். அப்பா ஸோ இவர் என்ன சொல்கிறாருண்டா, நீ அதான் பரீட்சை லோக்கான் திரும்ப திரும்ப வருது, விசாரம் பண்ணிப்பார், எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒன்றும் இல்லை. அவன் சுமந்தி தான் சொல்லணும், நாளைக்கு அவரோட பர்த்டே எல்லாம் வந்துடும் முருகன் ஆண்டையோட. அவன் சொல்கிறேன் என்ன டாலர் இருக்குது அவ்வளோ, ஒரு ஒன்றும் இல்லை. என்ன அர்த்தம், டாலர் இருக்குண்டா மற்ற ஒன்றும் இல்லைன்ற அர்த்தம். அது ஒரு சந்தேகப்படாது, ஒரு டென்ஷன், கவலை, ஒரு பயம். வாழ்க்கையா? நோ. ஸோ இறைவன் இந்தியா இலங்கை அப்படியா 2 நாள் குறைஞ்சது. நம்ம இது நீ இருக்கிறீங்க கூலாக இருக்கிறீங்க, மணி கூட பார்க்கல, அங்கே 3 நேரம் பார்த்துறோம். ஏன் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போவோம், இப்போ திரும்பவும் பாயிண்ட்டுக்கு வருவோம். நான் எதை தேடுகிறேன். அப்போ அதில் தெளிவு இல்லை நமக்கு. மேட்ச் நமக்குலையே நிச்சயமாக உங்களுக்கு தெளிவில்லை. அலாலான் அந்த பக்கம் முடியுங்கோ. ஆனால் அவங்கள்ட்ட கேளு இல்லை, எங்களோட அம்மா தான் மகான், அம்மா நீ சந்தேகமாக இருக்கான்னு கேட்டேன், இல்லை. அப்போ என்ன எழுது போகிற, தப்ப முடிஞ்சா தப்பு. அப்போ ஆல்டர்னேட்டிவ் இல்லைண்டு இல்லை, ஒரு மணிக்கு முன்னுக்கு இருக்காது ஆல்டர்னேட்டிவ். இப்படி இப்போ இந்த சின்ன ஒரு தப்பான இருக்குது, இங்கே ஆல்டர்னேட்டிவ் இருக்குது இல்லையோ, இருக்கா ரமணா? எஸ், இப்போ வரைக்கும் தனியாக கொடுக்க போகிறோம் யூஎஸ்ஆர் பார்த்துக்கொண்டே இருக்கேன். இன்னும் தாமசம் ராஜசம் 100 ரூபாய் மேறக்குள்ளே கொடுத்துரு, சாத்தியமான அவங்களுக்கு ராஜசம். சமயக் நியாசா, தூயதாய் க்ளீன் பண்ணுறேன். சமயக் நியாசானா க்ளீன் பண்ணுறேன். ஸோ இன்ஃபினிட் திரும்ப மாதிரி என்னோடய பாயிண்ட்டு. இன்றைக்கு நான் யோசிச்சேன்டா, கொஞ்சமாவது முதலாவது இது தீர்மானத்துக்கு நீங்கள் வராமல் நான் சொல்லி பிரிவேணும் இல்லை. நீங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் இந்த பக்கம் மாறிங்க? 22. சிவா அது உண்மை தானே சொல்கிறேன். ஹலோ, எனக்கு நான் எதை தேடுகின்றேன், நான் தேடுகிறேனா என்று டவுட். அது நல்ல டவுட். அந்த நம்ம கலைப்போம், கொடுங்க மைக் எடுங்க, மைக் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கொடுங்க.